வெப்சைட்ல 100 ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணிட்டீங்க. ஸோ அதில வந்து கஸ்டமர்ஸ் இந்தந்த ப்ராடக்ட்ஸ் அப்படின்றத தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும். ஸோ மென்ஸ் டீ ஷர்ட், உமன்ஸ் குர்தீஸ், கிட்ஸ் ட்ரெஸ் இந்த மாதிரி வந்து இது எல்லாமே ஒரே பேஜ்ல இருந்துச்சுன்னா, கஸ்டமர் வந்து ரொம்பவே கன்ஃப்யூஸ் ஆகிருவாங்க. அதனால தான் ப்ராடக்ட் கேட்டகரி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. இந்த வீடியோல ஓடோவோட இ-காமர்ஸ்ல ப்ராடக்ட் கேட்டகரி எப்படி கிரியேட் பண்றது, தென் வந்து அதை எப்படி வெப்சைட்ல டிஸ்ப்ளே பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ அதே மாதிரி அந்த ப்ராடக்ட் எப்படி வெப்சைட்ல வந்து டிஸ்ப்ளே பண்றது அப்படிங்கிறதையும் நான் வந்து உங்களுக்கு ஓவராலா சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாம்பிள் குர்த்தி அப்படின்னு இருக்குன்னா அது வந்து உமன்ஸ் கேட்டகரியில போகணும். அதே மென்ஸ் டிஷர்ட் அப்படின்னு இருக்குன்னா அது வந்து மென்ஸ் கேட்டகரியில போகணும். ஸோ அந்த மாதிரி கேட்டகரி எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். ஸோ ஆல்சோ வந்து அந்த கேட்டகரி வந்து இப்போ வெப்சைட்ல வந்து எப்படி டிஸ்ப்ளே ஆகும் அப்படிங்கிறத பத்தியும் நம்ம வந்து இந்த வீடியோல பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்வென்ட்ரிக்குள்ளேயே போயிடுறேன். ஸோ இதில் வந்து 2 டைப் ஆஃப் கேட்டகரி இருக்கு. ஒன்று வந்து இப்போ நார்மலாக இன்டர்னலா வந்து நம்ம கேட்டகரி. ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு ப்ராடக்ட் கிரியேட் பண்ற ஸ்க்ரீன்லேயே வந்து இங்கே ஒரு கேட்டகரி அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா? ஸோ இதுதான் வந்து நமக்கு வெப்சைட்ல தெரியிற கேட்டகரியான்னு கேட்டால் கிடையாது. ஸோ இதை நான் வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோலேயே சொல்லியிருந்தேன். இந்த கேட்டகரிங்கிறது நம்ம இன்டர்னலா யூஸ் பண்றதுக்காக மட்டும்தான். இப்போ ஏன்னா இப்போ வந்து ஒரு சர்வீஸ் ப்ராடக்ட் ட்ராவலிங் எக்ஸ்பென்ஸ் அப்படின்ற மாதிரி நீங்க வேற எதில் சர்வீஸ் சார்ஜ் அப்படிங்கிற மாதிரி வேற ஏதாவது பிஸ்னஸ் இருக்கீங்க உங்ககிட்ட இருக்கு. அதில் வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து ஒரு டிவி கம்பெனி வச்சுருக்கீங்க. அப்போ நீங்கள் டிவி சேல் பண்ணுவீங்க. ஸோ ஆல்சோ வந்து இப்போ டிவி ரிப்பேர் ஆனிச்சுன்னா சர்வீஸும் பண்ணி தருவீங்க. அப்போ சர்வீஸ் ஐட்டமும் ஒன்று கிரியேட் பண்ணுவீங்க இல்லையா? அந்த சினாரியோவில் வந்து நம்ம இந்த கேட்டகரியில் வந்து சர்வீஸ் ஐட்டமும் கிரியேட் பண்ணுவோம். ஸோ அதில் வந்து இது இன்டர்னலாக செலக்ட் பண்ணுறதுக்கான கேட்டகரி தான் இந்த கேட்டகரிங்கிறது. ஸோ இது இல்லாமல் இ-காமர்ஸ் கேட்டகரி அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ அது வந்து நம்ம கிரியேட் பண்ணோம் அப்படின்னா வந்து நம்ம வெப்சைட்ல வந்து இப்போ மென்ஸ் கிட்ஸ் அந்த மாதிரி கேட்டகரி வைஸ் நமக்கு வந்து செப்பரேட் பண்ணிக்க முடியும். ஸோ அதை எப்படி கிரியேட் பண்ணலாம்னா இங்கே இ-காமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் ஒரு மெனு இருக்குல்ல, நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ இங்கே வந்து நீங்கள் கிரியேட் பண்ணலாம். ஸோ இங்கே நீங்கள் கிரியேட் பண்ணணும்னா இப்போ நீங்கள் இங்கே டைப் பண்ணணும். எக்ஸாம்பிள் வந்து இங்கே மென்ஸ் அப்படின்ற மாதிரி நான் கிரியேட் பண்ணுறேன். இங்கே கிரியேட் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்கே உங்ககிட்ட வந்து ஒரு 4-5 கேட்டகரி தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் மேனுவலாக இங்கே கிரியேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து பல்காக வந்து அப்லோட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அந்த பல்க் அப்லோட் எங்கே போய் பண்ணணும் அப்படின்னா ஸோ இதே வந்து நான் இங்கே வெப்சைட்குள்ளே போகிறேன். வெப்சைட்டில் இங்கே இ-காமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெனு இருக்கு இல்லையா? ஸோ இதில் வந்து இங்கே கேட்டகரிஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து உங்களோட இ-காமர்ஸ் கேட்டகரி தான். ஸோ இங்கே வந்து நீங்கள் பல்காக வந்து இம்போர்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ நான் இதில் வந்து நான் இங்கே கிரியேட் பண்ணிக்கிறேன். நான் 3 கேட்டகரி தான் கிரியேட் பண்ண போகிறோம். மென்ஸு, கிட்ஸு, தென் உமன்ஸ் அந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் மென்ஸ் அப்படின்னு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் கேட்டகரி வைஸும் நீங்கள் இமேஜ் கொடுக்க முடியும். ஸோ நான் இதுக்கு வந்து மென்ஸோட ஷர்ட்டோட நம்ம போட்டோம் இல்லையா, அதோட செகண்ட் இமேஜை நான் இங்கே கொடுத்துக்கிறேன். ஸோ இதை நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உமன்ஸ். ஸோ நான் இதுக்கு வந்து குர்த்தியோட இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது இல்லாமல் கிட்ஸோடது. ஸோ நான் இப்போ வந்து பேசிக்காக 3 கேட்டகரி தான் கொடுத்துருக்கேன். இதுலேயே நீங்கள் வந்து இப்போ ஒரு கிளாத் ஸ்டோர் ரன் பண்ணுறீங்கன்னா இப்போ உமன்ஸ்னே போயிட்டிங்கன்னா அதில் வந்து நிறைய கேட்டகரி இருக்கும் இல்லையா? இப்போ வந்து உமன்ஸ் குர்த்திஸு, தென் வந்து ட்ரெஸ்ஸஸ், தென் சாரீஸ் இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் போகும். அதே மாதிரி கிட்ஸுக்கு வந்து டிஷர்ட், பேண்ட்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரி. அதே மாதிரி மென்ஸோடதுக்கும் மென்ஸ் டிஷர்ட், தென் வந்து மென்ஸ் ஷர்ட்டு அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரியும் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். நான் சாம்பிளுக்கு 3 கேட்டகரி மட்டும் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நான் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கேட்டகரிஸை வந்து வெப்சைட்டில் எப்படி நீங்கள் ரெஃப்ளெக்ட் பண்ண வைக்கலாம் அப்படின்னா ஸோ நான் அகைன் இந்த ப்ராடக்ட்குள்ளே போய்க்கிறேன். இந்த ப்ராடக்ட்ல இப்போ கிட்ஸ் டிஷர்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ இதுலேருந்து இ-காமர்ஸ் அப்படிங்கிறதுல போயிட்டு இங்கே கேட்டகரியில் இது அதாவது கிட்ஸ் டிஷர்ட் அப்படிங்கிறது எந்த கேட்டகரி அண்டரில் வரும்? அப்போ கிட்ஸ் அப்படிங்கிறதுல வருமா? அப்போ நம்ம கிட்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து இந்த ப்ராடக்ட்டை வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னா இந்த பப்ளிஷ் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? நான் இதை வந்து கிளிக் பண்ணியிருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம கஸ்டமர் வந்து பார்க்குறப்போ இது வந்து தெரியும். இல்லைன்னா இது இன்டர்னலாக மட்டும்தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குர்த்திஸ் அப்படிங்கிறதுல போயிடுறேன்.
ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரி அப்படிங்கிறது குர்த்திஸ் வந்து உமன்ஸோடதுல வரும். ஸோ நான் உமன்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். சேமஸ் நான் இதை பப்ளிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மென்ஸ் ஷர்ட். ஸோ இதில் வந்து நான் மென்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இதை சேவ் பண்ணிட்டேன். இப்போ நான் இன்னொரு டேப்பில் வந்து வெப்சைட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். நான் இதை வந்து ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஷாப்குள்ளே போகிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு வந்து மென்ஸ் அப்படின்னா இப்போ நான் மென்ஸ் மட்டும் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா மென்ஸோடது மட்டும் உங்களுக்கு வரும். இப்போ நான் ப்ராடக்ட் கிளிக் பண்ணுறேன்னா பேக் போகும். இப்போ உமன்ஸோடது சர்ச் பண்ணால் உமன்ஸோடது மட்டும் வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மல்டிபிள் ஆஃப் கேட்டகரிஸ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இன்னொன்று என்ன பண்ண முடியும் அப்படின்னா நான் இப்போ இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நம்ம எடிட் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் பேஜ்லேயே எனக்கு கேட்டகரிஸ் வந்து விசிபிள் ஆகணும் அப்படின்ற உங்களுக்கு வந்து நீட் இருந்துச்சுன்னா நான் இந்த எடிட் கொடுத்துட்டு இங்கே வந்து உங்களுக்கு கேட்டலாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். நான் இதில் போய்க்கிறேன். ஸோ இந்த பேஜ் நான் ஆட் பண்ணிட்டேன் இல்லையா, இதில் வந்து நீங்கள் இங்கே வந்து கிட்ஸ் அப்படின்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்கே மென்ஸ், இங்கேனா உமன்ஸ் அப்படின்ற மாதிரி நான் இதை கொடுத்துட்றேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இமேஜுக்கு பதிலாக உங்களோட கிட்ஸோட ப்ராடக்ட் ரிலேட்டட் ஏதாவது ஒரு அட்ராக்டிவான இமேஜை வந்து நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம், ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த டிஷர்ட் இமேஜை இப்போதைக்கு ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். சேமஸ் நான் மென்ஸோடதுக்கு வந்து அந்த ஷர்ட் இமேஜ் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இங்கே உமன்ஸோடதுக்கு வந்து உமன்ஸோட இமேஜ் ஏதாவது. ஸோ இந்த மாதிரி நான் ட்ரெஸ்ஸோடது வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி இந்த ஓவரால் இமேஜுக்கும் வந்து நீங்கள் வேறு இமேஜ் கொடுத்து உங்களோட ஷாப்புக்கு அட்ராக்டிவாக வந்து இமேஜ் கொடுத்துக்க முடியும். ஆல்சோ இந்த கண்டென்ட் வந்து இங்கே வந்து ஏதாவது உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் அவர் நியூ ப்ராடக்ட்ஸ் நியூ கலெக்ஷன் அப்படின்னு இருக்குது. இங்கே வந்து அது என்ன கலெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கலாம். இங்கே பை நவுன்னு இருக்கு இல்லையா, இதில் வந்து உங்களோட ஆல் ப்ராடக்ட்ஸ் அதாவது ஷாப் பேஜ் இருக்கும் இல்லையா, அதை வந்து நம்ம லிங்க் பண்ணியிருக்கோங்க. இங்கே ஆல்ரெடி லிங்க் பண்ணியிருக்கோம். நீங்கள் வேறு பேஜ் லிங்க் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் லிங்க் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஷோ ஆல் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டகரியை வந்து நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம். அதாவது நான் இங்கே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஷாப்பில் வந்து மென்ஸ், ஸோ இந்த மாதிரி நீங்கள் கேட்டகரியோடதை வந்து நீங்கள் லிங்க் பண்ணிக்க முடியும். சாரி, இது வந்து கிட்ஸோடது. ஸோ நான் வந்து கிட்ஸோடது கொடுத்துருக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஷாப்பில் கேட்டகரியில் கிட்ஸ் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணிடுறேன். ஸோ கிட்ஸுக்கு ஆட்டோமேட்டிக்காக போகும் இந்த லிங்கை கிளிக் பண்ணாங்கன்னா. அதே மாதிரி இப்போ இங்கே மென்ஸோடதுக்கு வந்து நான் இங்கே வந்து லிங்க் பண்ணுறேன். ஸோ சேமஸ் இந்த ஸ்லாஷ் போட்டுட்டு இங்கே வந்து நான் மென்ஸ் அப்படின்றது மட்டும் டைப் பண்ணுறேன். ஸோ இதில் எங்கே போகணும்னா எனக்கு ஷாப்பில் கேட்டகரியில் மென்ஸ்குள்ளே போகணும். ஸோ அதை நான் வந்து அப்ளை கொடுத்துட்றேன். சேமஸ் உமன்ஸோடதுக்கு வந்து இங்கே வந்து உமன்ஸ்னு நம்ம டைப் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து ஷாப்பில் கேட்டகரியில் உமன்ஸ். ஸோ இதை அப்ளை கொடுத்துடலாம். ஸோ இதை கொடுத்துட்டு நான் இதை சேவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நான் வந்து இந்த பேஜை வந்து இப்போ ஹோம் பேஜுக்கு நம்ம போயிடலாம். ஹோம் பேஜில் போய் ரெஃப்ரெஷ் பண்ணலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் இந்த இமேஜ் மாற்றலை, பட் வந்து கீழே இருக்க இமேஜ் நான் மாற்றிருக்கேன். இங்கேருந்து நான் இப்போ வந்து ஷாப்பா அப்படின்னு கொடுத்தேன்னா இப்போ கிட்ஸோடதுனா கிட்ஸோட எல்லா ப்ராடக்ட்ஸும் வர பேஜுக்கு போகும். அதே மாதிரி இப்போ ஹோமில் வராங்க அப்படின்னா
ஸோ உங்களோட கேட்டகரியை வந்து ஈஸியாக வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி பார்த்துக்க முடியும். இப்போ மென்ஸோட தான் அவங்க ஈஸியாக, அதாவது ஒரு மென் வந்து அவங்களோட ப்ராடக்ட்ஸோடத மட்டும் பார்க்கணும் அப்படின்னா, இப்போ இதில் போயிட்டு ஷாப்பால் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா மென்ஸோட ப்ராடக்ட் மட்டும் லிஸ்ட் அவுட் ஆகும். அதே உமன்ஸோடதுன்னா இங்கே போயிட்டு கொடுத்தாங்கன்னா உமன்ஸோட ப்ராடக்ட் மட்டும் லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் வந்து ப்ராடக்ட் கேட்டகரியை வந்து நீங்கள் வெப்சைட்டில் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நான் இதில் வந்து உங்களுக்கு 3 கேட்டகரி வைஸ் மட்டும்தான் வச்சுருக்கேன். பட் நீங்கள் வந்து உங்களோட எவ்வளோ கேட்டகரிஸ் இருக்கோ, இப்போ ஷர்ட்டு, டிஷர்ட், ஜீனு, குர்த்தி, சாரீஸ், அந்த மாதிரி எவ்வளோ கேட்டகரிஸ் வந்து நீங்கள் உங்களோடதுல இருக்கோ அவ்வளோ கேட்டகரிஸுன்னு வந்து நீங்கள் லிஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராடக்ட் வந்து ஈஸியாக ப்ரௌஸ் பண்ணிட முடியும். கஸ்டமர் வந்து ஈஸியாக வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் சர்ச் பண்ணிப்பாங்க. அதோட உங்களோட வெப்சைட் வந்து ப்ரொஃபஷ்னலாக தெரியும். அதுக்கப்புறம் ஈஸியாக சர்ச் பண்ண முடியும். இது மூலமாக உங்களுக்கு வந்து சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா ஒரு வெப்சைட்குள்ளே வராங்கன்னா வித் செகண்டில் வந்து பார்த்துட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு வந்து ஈஸியாக ஃபில்டர் ஆப்ஷன் இருந்தால் தான் வந்து அவங்க வந்து ஈஸியாக பை பண்ணுறக்கும் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வைக்கிற மூலமாக கஸ்டமர் வந்து ஈஸியாக பை பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒரு ப்ராடக்ட் கேட்டகரி எப்படி கிரியேட் பண்ணுறது, தென் வந்து அந்த கேட்டகரியை வந்து எப்படி ப்ராடக்ட்டுக்கு வந்து அசைன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ப்ராடக்டோட ஒரு வேரியண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஷர்ட் இருக்குன்னா எஸ், எம், எல், எக்ஸ்எல் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆட்ரிபியூட் இருக்கும் இல்லையா? ஸோ அதே மாதிரி இல்லை வந்து கலர்ஸ் இருக்கும் இல்லையா, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கலர்ஸ், அதெல்லாம் எப்படி கிரியேட் பண்ணுறது அதுதான் வந்து வேரியன்ஸ். அதை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்மளோட விவி இன்ஃபோடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.